அனைவருக்கும் வணக்கம். நமது ராமாபுரத்தின் மனிதம் தொண்டு அறக்கட்டளையின் பசிக்கு உணவு திட்டத்தில் மக்களுக்கு தொடர்ந்து ஒரு வேலை உணவு வழங்கி வருகிறோம். இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து நிதி உதவி அளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனிதம் அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம், என்றும் ஏழையின் பசியை போக்கிடவே கைகள் கோக்கும் மனிதம். அன்னதானத்தின் அவசியத்தைப் பற்றி சொல்லாத மதங்களோ மகான்களோ இல்லை. முடிந்தளவு உணவு தானம் செய்வதை மட்டும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் கைகளால் தரும் அன்னதானத்தால்தான் உங்கள் தலையெழுத்து நன்றாக அமையும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்தல் வேண்டும். பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு நிறைய அவன் விரும்பிய உணவு வகைகளையெல்லாம் அவன் போதும் போதும் என்று சொல்லும் வரை உண்பித்தாலும் 10 மணி நேரம் கழித்தோ 12 மணி நேரம் கழித்தோ அவனுக்கு மீண்டும் பசிக்கவே செய்யும். பசி என்பது பல பெரியோர்கள் சொல்லியுள்ளவாறு ஒரு பிணியேயாகும். அதனால்தான் ஔவையார் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இருநாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோ வரியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்றார். நிலையான பிரம்மம் ஒன்று இருக்க இன்னொரு பிரம்மம் ஒன்று இருக்கிறது என்றால் அது பசி மட்டுமே. வயிறு சாப்பிடாமல் மனம் சமாதானம் அடையாது. அதனால்தான் ஒருவரது மரணத்திற்கு பிறகும் பித்ருபோஜனம் அல்லது படையலுக்கு நம் சமூகத்தில் முக்கியத்துவம் தருகிறோம். ஆதலால் நண்பர்களே, அன்னதானம் செய்வதை நம் வாழ்வின் கடமையாக ஏற்போம். நம்மால் முடிந்த அளவுக்கு பசி பிணியாற்றுவோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் பற்றிய ஒரு சிறு கதையை இங்கே பார்ப்போம். கல்வி, வீரம் மற்றும் காருண்யத்தில் சிறந்து விளங்கிய போஜராஜன் ஆண்டு வந்த காலம் அது. ஏழை விவசாயி ஒருவர் தன் மகளை மணமுடித்துக் கொடுக்க பொருள் வசதி இல்லாததால் மன்னர் போஜராஜனிடம் பொருள் உதவி பெற நினைத்தார். அதனால் தன் மனைவியிடம் வழியில் சாப்பிடுவதற்கு ரொட்டி செய்து தருமாறு கேட்டார். அவர் மனைவியும் நிறைய ரொட்டிகளை செய்து கொடுக்க அவற்றை பெற்று புறப்பட்டார். வழியில் பசி ஏற்படவே குளக்கரையில் அமர்ந்து ரொட்டி பொட்டலத்தை பிரித்தார். அப்போது குட்டிகளை ஈன்றிருந்த பெண் நாய் ஒன்று வாலை ஆட்டியபடி அவர் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தது. அதை பார்த்த விவசாயி, ஐயோ பாவம், ரொம்ப பசி போல என்று எண்ணி ஒரு ரொட்டியை எடுத்து நாயின் முன் போட்டார். அதை லவக்கென்று விழுங்கிய நாய் பசி அடங்காமல் மேலும் அவரை பார்க்க இன்னொரு ரொட்டியை கொடுக்க அதையும் விழுங்கியது நாய். இப்படியே எல்லா ரொட்டிகளையும் நாய்க்கு போட்டவர், பாவம் வாயில்லா ஜீவன், சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிற்றோ, நாம் இன்று ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் என்ன குறைந்துவிடப் போகிறது என்று எண்ணியபடி தன் பயணத்தை தொடர்ந்தார். அரண்மனையில் மன்னனை சந்தித்து, மன்னா, என் மகளின் திருமணத்திற்காக தங்களிடம் பொருள் உதவி பெற வந்துள்ளேன் என்றார் விவசாயி. குடியானவனே, நீ ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறாயா? சொல், அந்த புண்ணியத்தின் எடைக்கு எடை தங்கம் தருகிறேன் என்றார் போஜராஜன். சில வினாடிகள் யோசித்து, பின், மன்னா, நான் புண்ணியம் ஏதும் செய்ததாக நினைவில்லை. ஆனால் வரும் வழியில் ஒரு நாய்க்கு சிறிது ரொட்டி கொடுத்தேன், அவ்வளவுதான் என்றார். சரி, அப்புண்ணியத்தை இதோ இந்த தராசின் ஒரு தட்டில் வைத்ததாக கற்பனை செய்து கொள் என்று கூறி தராசை காட்டினார் போஜராஜன். அவ்வாறே விவசாயி கற்பனை செய்ய மறுதட்டில் பொற்காசுகளை போட்டனர். அரண்மனை பணியாளர்கள் தட்டு அசையாமல் நிற்கவே மேலும் போட அப்போதும் தட்டு நகரவில்லை. கஜானாவே காலியாகியும் தராசு தட்டுகள் சிறிது கூட கீழிறங்கவில்லை. அதிர்ந்து போன அரசர் கைகளை கூப்பி, ஐயா, தாங்கள் யார் என பணிவாக கேட்டார். மன்னா, நான் சாதாரண ஏழை விவசாயி. என் பட்டினியை பொறுத்து பசியோடு இருந்த நாய்க்கு சில ரொட்டிகளை போட்டேன், வேறெதுவும் செய்யவில்லை என்றார். கண்கள் கசிய, ஐயா, தாங்கள் செய்தது அளக்க முடியாத புண்ணியம்.
இதோ அப்புண்ணியத்திற்கு ஈடாக என் ராஜ்யத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் போஜராஜன். ராஜ்யத்தை மறுத்து மகள் திருமணத்திற்கு தேவையான பொருளை மட்டும் பெற்று நன்றி செலுத்தி சென்றார் விவசாயி. பசிபிணி தீர்க்கும் புண்ணியத்திற்கு ஈடாக இவ்வுலகில் எதுவுமே இல்லை. அதனால் இயன்றவரை தேவையானவர்களுக்கு அன்னதானம் செய்வோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தார் என்றும், பசியால் பரிதவிக்கும் ஜீவனுக்கு உணவிடுவோர் பரம்பொருளுக்கே உணவிட்டவர் ஆவார். உணவு மட்டும் படைத்தல் வேண்டும், மிஞ்சும் உணவு ஏழைக்கெல்லாம் பகிர்தல் வேண்டும். வீணின்றி உணவெல்லாம் பசியாற்றிட வேண்டும். பட்டினி எனும் சொல்லும் மாய்ந்திட வேண்டும். மனிதம் வளர்ப்போம், மனதால் சிறப்போம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம். பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம். பிறர் துன்பத்தை போக்கும் மனிதம், நல் இன்பத்தை காட்டும் மனிதம். என்றும் ஏழையின் பசியை போக்கிடவே கைகள் கோக்கும் மனிதம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம். இந்த பூமியில் பிறந்த அனைவருமே சொந்தம் அல்லவா? அதில் மனித தன்மை இருப்பவர்கள் தெய்வம் அல்லவா? தெய்வத்தை கல்லில் தேட வேண்டாம், மனிதன் ஆகுங்கள். இந்த பூமியில் நாமும் உள்ளவரை மனிதம் போற்றுங்கள். கருணை உள்ளம் காணும் ஏழை கண்களில் ஆனந்தம் என்று பசியை தீர்க்கும் மனிதத்துக்கோ என்றும் என்றும் ஆனந்தம், என்றும் என்றும் ஆனந்தம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம். மனிதம் எங்கள் மனிதம், உங்கள் இதயம் தொடும் மனிதம்.